ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி நம்ம கார்ட்போர்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த சைஸில் ஏதாவது மூடி இல்லை காம்பஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி. நெக்ஸ்ட்டு உள்ளே அதை விட கொஞ்சம் சின்ன மூடி இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ரவுண்ட் போட்டு உள்ளே அந்த இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி தான் இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் யூஸ் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு பெயிண்ட் பண்ணி அதை காய வச்சிடலாம். ஓகேவா, இப்போ நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது மாதிரி தான் இப்போவே நல்லா காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இது மாதிரி பிளாக் கலரில் இந்த சைஸில் சும்மா ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம ஸ்டிக் மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி ஸ்டிக் வச்சு நீட்டாக வந்துட்டு இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிடலாம். நீட்டாக ஒட்டிட்டு அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, இது மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்க் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 7 சென்டிமீட்டர். ஓகேவா, இது மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி ஓரத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் இது மாதிரி நான் வந்துட்டு மடிச்சுக்கிறேன். ஓகேவா, இது மாதிரி வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு கோன் மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி நல்லா நீட்டாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த ஓரத்தில் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதை நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு ஓரத்தில் இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு உள்ளே போகாது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்டிக் சைஸ்க்கு வச்சுட்டு இது மாதிரி அந்த ஸ்டிக்கை வந்துட்டு அதுக்குள்ளே நழுத்திட்டு இது மாதிரி நம்ம ஒட்டிடலாம். இதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு 5 ஸ்டிக் வந்து தேவைப்படும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி 1 by 1 கொஞ்சம் சின்ன சைஸில். நெக்ஸ்ட் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு இது மாதிரி பெரிய ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகேவா, கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரவுண்டாக கட் பண்ணுறேன் இல்லையா, இது மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு டிசைனில். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம ஸ்டார்டிங் கட் பண்ணது, அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிடலாம். ஓகேவா, கட் பண்ணிவிட்டு இப்போ அதோட நுனியிலேருந்து இப்போ நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அங்கேருந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் கை எந்த மாதிரி வச்சுருக்கோனோ அது மாதிரி பார்த்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மேலே நல்லா பிடிச்சிக்கிட்டு 2 விரலை வச்சு இந்த சைடு விரலில் வந்துட்டு இது மாதிரி நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணோன்னா நீட்டாக அழகாக வந்துடும். ஒரு ரோஸ் ஃப்ளவர் தான் மேக் பண்ணுறோம். இதே மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் ஒட்டுற மாதிரி வந்துட்டு அதை எடுத்து அப்படியே இது மேலே வச்சு நல்லா இது மாதிரி திருகி விட்டோன்னா, கொஞ்சம் லூஸாக விட்டோன்னா நல்லா அழகாக பெரிய ரோஸ் மாதிரி சூப்பராக அழகாக வந்துட்டு கிடச்சிரும். நமக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா வந்துட்டு அழுத்தி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நமக்கு கொஞ்சம் நிறைய ஃப்ளவர் வந்துட்டு தேவைப்படும். இப்போ நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்துட்டு அந்த ஃப்ளவர் நம்ம ஒட்ட போகிறோம். நான் ஒட்டுற மாதிரி 1 சைடு மட்டும் இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டி காமிக்கிறேன். பாதி ரவுண்டு மட்டும். ஓகேவா, இப்போ அவ்வளோதான். நான் இந்த சைஸில் மட்டும் ஒட்டியிருக்கேன். மிச்சம் இருக்க அந்த சைடு இது மாதிரி ஸ்டோன் தான் நான் ஒட்ட போகிறேன். அதுக்காக இது மாதிரி கொஞ்சம் ஸ்டோன் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ஸ் கூட ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி கலர் பேப்பர் கட் பண்ணி ஒட்டலாம். நான் வந்துட்டு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மாதிரி ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைஸில் சும்மா நார்மலாக சைஸில் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஹார்ட் அண்ட் ஷேப் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு அழகாக கட் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறேன் இப்போது. இது மாதிரி தான். இது மாதிரி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க் கலர் ஷீட் எடுத்துகிட்டு அதையும் இது மாதிரி மடிச்சுட்டு இந்த ஹார்ட்டை விட கொஞ்சம் பெரிய ஹார்ட்டாக வர மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை விட கொஞ்சம் பெருசாக பிங்க் இருக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளாக்கை வந்துட்டு அந்த பிங்க் மேலே நம்ம ஒட்ட போகிறோம். இது மாதிரி தான் இப்போ நான் வந்துட்டு ஒட்டிக்கிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டிக்கு இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு கீழே அந்த ஹார்ட்டை எடுத்து நம்ம அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல வர மாதிரி பேக் சைடில் திருப்பிட்டு இது மாதிரி நம்ம வந்துட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த பெரிய ஸ்டிக்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, 1 by 1 சின்னதாக வர மாதிரி இது மாதிரி வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பெருசுலேருந்து லாஸ்ட்டாக சின்னதாக வர வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த ஃப்ளவரையும் வந்துட்டு கீழே இது மாதிரி இந்த கோனுக்கு மேலே வந்துட்டு நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டோன்னா பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது மட்டும் ஒட்டிட்டோம்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும். இது மாதிரி ஸ்டிக் கூட உள்ளே யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா குத்தி விட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். பேக் சைடில் அந்த ஸ்டிக்கு ஒட்டுறதுக்கு கம் வந்துட்டு நீட்டாக ஒட்டலை அப்படின்னா நீங்கள் டேப் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா, டேப் வச்சா நீட்டாக ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக ஒரே பிங்க்காக அழகாக இருக்குது. லாஸ்ட்டாக மாட்டி நம்ம தொங்க விடணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு இது மாதிரி நூல் எடுத்து நான் வந்துட்டு பேக் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நல்லா 2 டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டா அவ்வளோதான். இப்போ நம்ம வாலில் மாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே செம்ம க்யூட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.